நெக்ஸ்ட் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசியை பொறுத்தளவு நம்ம யாரை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் வச்சு தான். சூரிய பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசியில் இருக்காரு, மற்ற கிரகங்களின் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கடகராசிக்கு போறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடகராசியில ஏற்கனவே யார் இருக்காங்கன்னா, புதன் பகவான் இருக்கிறாங்க, குரு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்காரு. மேலும் இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. அந்த சிம்ம ராசியில தான் கேது இருக்காரு. ஓகேங்களா? இது புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கும்பராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல வந்து யாரும் இல்லை. ஆனால் செவ்வாய் வந்து எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்காரு. இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் கொண்டு வருதுன்னு உங்க ராசியின் அடிப்படையில நம்ம பார்த்துடலாம். இது வந்து எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறந்த தேதி வச்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக ஆலோசனை தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதன்படி உங்களுக்கு அதற்குண்டான ஜாதக ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்படும். இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். பிரசனம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆர்டர் வச்சும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியான நேரத்தை வச்சும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துக்குமே தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தெளிவான உங்களுடைய ஜாதக பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஜூலை மாத ராசி பலன்கள்ல முதல்ல மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய மாதமா இந்த மாதம் எடுத்துக்கலாம். தடைப்பட்ட பணம், கொடுக்க வேண்டிய பணம், அதாவது நான் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், கடனாக இருக்குது, நான் கடனாக வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம், ரொம்ப வருஷமாக எனக்கு அமௌண்ட் வரணும்னு பார்க்க, ஆனால் அமௌண்ட் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரமாட்டேங்கின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அமௌண்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு வாக்குவாதம் பிரச்சனை, அவங்களால ஏதாவது சண்டை சச்சரவு, ஏதாவது பஞ்சாயத்து, இப்படி தான் நீங்கள் போய்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதான் ஒரு நல்ல ஒரு அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளை பார்த்துக்கிட்டாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள ஒரு கஷ்டப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இனி வரும் காலம் அவங்க இந்த மாதம் அவங்களுடைய தப்பை உணர்ந்து கொண்டு உங்களிடையே ரொம்ப நெருக்கம் காட்டுவாங்க, ரொம்ப பாசம் காட்டுவாங்க. அவங்க மூலமாக ஆதாயம் நிறைய ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது மேசராசி நேயர்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் பணியில் ஈடுபடணும்னு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பவே விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற ஒரு பர்சன், என்ன வழிபாடுனாலும் சரி, எவ்வளோ தூரம்னாலும் சரி, உங்களுடைய வழிபாடை நான் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய தெய்வ வழிபாடு, நிறைய தெய்வ பணி பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்களாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் அது நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னா, சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு உறவாகத்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்னதான் கோபத்தில் வார்த்தைகள் விட்டாலுமேவும் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. யார் முன்னாடியும் சரி, நான் ஒரு சின்ன ஒரு கடுஞ்சொல்னாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக நீங்கள் அதை ஏற்படுத்தவே மாட்டீங்க. மேலும் உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட உங்கள் குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் நன்றாக படிப்பதற்கு உண்டான அமைப்பு இருக்குது. அவங்க நான் வந்து வேலைக்கு போயிட்டாவது நான் படிக்கிறேன்ப்பா, நான் உங்களுடைய பாரத்தை நான் கொஞ்சம் சுமக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. இதே இந்த டைமில் வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெருமையும் அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. அதாவது நம்ம கஷ்டத்தில் வந்து கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாலும் நீங்கள் நிறைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்த்துட்டீங்க, அதுவும் நண்பர்கள் என்னும் போர்வையில்.
அப்படிப்பட்டவங்களையும் உங்களை திரும்பி உங்கள்கிட்ட சொந்தம் கொண்டாட வருவாங்க. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் வந்து பார்த்துருக்கீங்கன்னா வேலைகள் தொழிலில் எப்படி இருக்கும், வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு, அவங்க வேலையை சேர்த்து ஏன் தலையில் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். மாற்றம் மட்டும் இல்லாத இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். மேக்ஸிமம் இது யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. நான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் ப்ரொமோஷன் ஆகி போகிறது மேலதிகாரி ஏதாவது ஒன்று தடங்கல் பண்ணிடுறாங்க. நிறைய இஷ்யூவெல்லாம் பார்த்துட்டீங்க நீங்கள். ஸோ இந்த காலகட்டம் அந்த இஷ்யூவெல்லாம் தூக்கி போடுற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனாலும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களை சில விஷயங்கள்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா சொந்தக்காரவங்க கிட்ட கவனமாக இருக்கணும், உறவுக்காரர்கள்கிட்ட. அது எந்த உறவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக ஒன்று சொல்லிட்டு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றை 2-3 திரிச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை, தேவையே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. எந்த உறவுகிட்ட பேசினாலும் ஒரு என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க எதுவுமே கெடுக்காதீங்க, என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான இருந்துட்டு போயிருங்க அந்த ஒரு மாதம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையும் அவமானத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். கவனமாக இருங்க. ஓகே, என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் பார்த்தீங்கன்னா ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ அரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அவருடைய வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும்.